வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே மியூசிக் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கவே முடியாது. வித்தவுட் மியூசிக் யுவர் லைஃப் வில் பி மிஸ்டேக் அப்படின்னு வந்து ஒரு பெரிய மகான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற டாப் 6 மியூசிக் ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மியூசிக் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன்ஸ்லாம் வரக்கு முன்னாடி நம்ம வந்து ரேடியோவில் கேட்டிருந்தோம், அதுக்கப்புறம் டிவியில் கேட்டிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து கேசட்டில் கேட்டிருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிடிஸில் கேட்டுட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து ப்ளே மாட்டிட்டு அப்படியே கேட்டுருந்தோம். எப்போ வந்து ஃபோன் வர ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து ரேடியோ வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெமரி கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி ஃபோன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி நம்மளே வந்து கேலரியில் வந்து பிளேலிஸ்ட் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்போம். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெலாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இன்டர்நெட் சென்டரில் போய் ஒரு பாட்டு 5 ரூபா கொடுத்துலாம் வாங்கியிருக்காங்க. நானே வந்து 100 ரூபாய்க்கு வந்து எனக்கு பிடிச்ச 50 பாட்டு வாங்கியிருக்கேன். 1 GB பாட்டு வேணும் அப்படின்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கடையில் போய் பாட்டை வாங்கியிருக்காங்க. 2K கிட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவால்வ் ஆகி எப்போ வந்து இன்டர்நெட் வந்து எல்லாருக்கும் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதே நிறுத்திட்டோம். எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து டேரெக்டாக போய் பாட்டை சர்ச் பண்ணி ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா அப்ளிகேஷனுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே டாப் அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜியோ சாவன். ஸோ ஜியோ சாவன் வந்து இதுக்கு முன்னாடி ஜியோ மியூசிக்காக இருந்தது. சாவன் வந்து தனி ஒரு அப்ளிகேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜியோ சாவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் வச்சுட்டு அவங்க வந்து ஒரே அப்ளிகேஷனாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்தியாவில் வந்து அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜியோ தான். ஸோ அந்த ஜியோவில் வந்து யாரெல்லாம் வந்து சிம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஜியோ சாவன் ஃப்ரீ. ஸோ ஜியோவில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜஸோட கலெக்ஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜியோ சாவன் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஜியோ சிம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் எந்த ஹலோ டியூன் வேணாலும் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து அதில் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கலாம். மோஸ்ட்லி எல்லா பாட்டுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ரொம்ப ரேரான பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, அது மாதிரியான பாட்டு ஜியோ டூனா வைக்கணும் அப்படின்னா தான் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் அது வந்து அவைலபிளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜியோ சாவனில் யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆடியோட குவாலிட்டி ரொம்பவே வந்து ஹெச்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜியோ சாவனில் வந்து per year சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் சப்போஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஆட் ஃப்ரீ மியூசிக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD சாங்ஸ் வந்து அவங்க தராங்க. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஜியோ சிம் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, நான் வந்து ஜியோ சாவன் ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஒரு 5 பாட்டுக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கானா. ஸோ கானா வந்து இந்தியாவில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு மியூசிக் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட இதில் 30 மில்லியன் பாட்டுகள் இருக்குது. ஹிந்தி, தமிழ், மராத்தி, பெங்காலி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லுமே இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் ஃப்ரீயாக 128 kbps குவாலிட்டியில் சாங்ஸ் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இதுலேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஜியோ சாவன் மாதிரியே இதுலேயும் வந்து சாங்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் பே பண்ணி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 320 kbps நீங்கள் வந்து சாங்கை கேட்கலாம். ஸோ இந்த 128 kbps 320 kbps டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்களுக்கு 120 kbpsனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். 320 kbps அப்படின்னா பாட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு தேட்டரில் கேட்குறீங்க, ஒரு ஹோம் தேட்டரில் கேட்குறீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பாட்டோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ கானா வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 99 rupees சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 99 rupees பே பண்ணி நீங்கள் கானாவை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 320 kbpsல ஃபுல் குவாலிட்டி சாங்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். ஸோ கானா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் கானா தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை. ஸோ ஸ்பாட்டிஃபை தான் ரீசெண்ட் டைமில் ஜாஸ்தி ப்ரொமோட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். அதாவது மியூசிக் அப்ளிகேஷன்லேயே வந்து இப்போ ஸ்பாட்டிஃபை வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்பாட்டிஃபைக்குள்ளே உங்களுடைய மியூசிக்கை வந்து லிஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக லிஸ்ட் ஆகிக்கலாம். அண்ட் ஸ்பாட்டிஃபை வந்து இப்போது ரீசெண்டாக 2K கிட்ஸ் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும்
இருந்தாலும் ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா இப்போது இந்த ஸ்பாட்டிஃபை, Jio7 இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் எப்படி வந்து அவங்களுடைய சாங் கலெக்ஷன் வருதுன்னா அவங்க வந்து மியூசிக் லேபிள்ஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. ஸோ கானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா மியூசிக் லேபிள்ஸோட சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி Jio7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் லேபிள்ஸோட சைன் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக மியூசிக் லேபிள்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோனி ஒரு மியூசிக் லேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்க் மியூசிக் அவங்க ஒரு மியூசிக் லேபிள், சரிகமா அவங்க ஒரு மியூசிக் லேபிள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 10-12 மியூசிக் லேபிள்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மியூசிக்கை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா சரிகமா கூட வந்து அவங்க இன்னும் மியூசிக் கான்ட்ராக்ட் சைன் பண்ணவே இல்லை. அதனால சரிகமாக்கு கீழே என்னென்ன படங்கள் இருக்குது, என்னென்ன பாட்டுகள் இருக்கோ அதெல்லாம் வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்காது. இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி வந்து ரொம்ப நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டெஸ்க்டாப் வெர்ஷனும் இருக்குது ஸ்பாட்டிஃபைல. டெஸ்க்டாப் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 kbps அண்ட் 128 kbps ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 320 kbps வரைக்கும் நீங்கள் வந்து பாட்டுகள் கேட்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 130 per month வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலெக்ஸா இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கார்லாம் போகிறீங்கன்னா ப்ளே திஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டோட பேர் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாட்டிஃபைக்குள்ளே போய் அது வந்து ப்ளே ஆயிரும். ஸோ லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விங்க் மியூசிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஆக்டலோட சொந்த அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இதுலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் பாட்டுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லோ குவாலிட்டி பாட்டு போதும், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு 90 kbps பாட்டு போதும் அப்படின்னா உங்களுக்கு மாதம் 30 ரூபாயிலிருந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஹை டெஃபினிஷன் சாங்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 99 rupees வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போகுது. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சாங்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து சாங்ஸை டவுன்லோட் பண்ணி கூட அப்புறமேல் கேட்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ இன்டர்நெட் இல்லாமல் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, கூகுள் கார்ப்ளே எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா மற்ற சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து வாய்ஸ் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பாட்டு ப்ளே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகாத ஒரு அப்ளிகேஷன், பட் ஸ்டில் டாப் 6ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும், விங்க் மியூசிக். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் மியூசிக். ஸோ அமேசான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எல்லாத்துலேயுமே அவங்களுடைய கால் தடத்தை பதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து ஷாப்பிங்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் அமேசான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மியூசிக்கில் வந்து ஆட் ஃப்ரீ மியூசிக் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் சாங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற சாங்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ப்ரொக்ரெஷன்லேருந்தே கிளியராக தெரியுது. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் பிரைம் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் அமேசான் பிரைம் மியூசிக் வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமேசான் பிரைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசான் பிரைம் மியூசிக் வந்து ஃப்ரீயாகவே வரும், எந்த காஸ்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 256 kbps கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே ரொம்ப நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெட்செட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தியேட்டர் ஃபீல் கொடுக்குற அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக். ஸோ கூகுளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு டெக்னாலஜி சைடையும் விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் வச்சுருந்தாங்க, அதில் வந்து வீடியோஸ் மட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவாக மியூசிக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். நீங்கள் வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்து தான் ஆகணும். நீங்கள் ஸ்கிப் கூட பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஆஃப்லைனுக்கு வந்து பாட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வந்து காசு பே பண்ணி ப்ரீமியம் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆஃப்லைன் டவுன்லோடிங்லாம் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயர்லேயே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் யூஸ் பண்ணி நிறைய பழக்கம் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் மியூசிக் வந்து யூஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இப்போ வந்து அந்த ஆப் இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக யூடியூப் மியூசிக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கிற சாங்ஸை கூட இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கேட்கலாம்.
கேட்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணி கேட்கறனாலும் கேட்கலாம். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.